மீன் அமிலம்னா ஏங்க இத்தனை தடவை கொடுக்கணும்? அவங்க டிஏபி போடுறாங்களா, அவங்க யூரியா போடுறாங்களா, அவங்க காம்ப்ளெக்ஸ் போடுறாங்களா? அதுக்கும் நம்ம கொடுக்குற பொருளுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க ஒரு தடவை காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம குறைஞ்சபட்சம் நம்மளுடைய பொருளை 3 அல்லது 4 தடவை கொடுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஜீவாமிரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு. 160 லிட்டர் தண்ணி, வெறும் 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், அதுவும் யூரியாவும் ஒன்றா, அதுவும் காம்ப்ளெக்ஸும் ஒன்றா, மீனும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் ஒன்றா, பழங்கள்லேருந்து தயாரிக்கிற பழக்காடியும் அதுவும் ஒன்றா. அதுக்கு தான் கான்சன்ட்ரேஷன் முக்கியம், செறிவு முக்கியம். 2 அல்லது 3 தடவை கொடுக்கணும். யோசிக்கக்கூடாது, என்ன இத்தனை தடவை கொடுக்க சொல்கிறாங்க, இது இவ்வளோ சேர்ந்தா தான் அது 1க்கு ஈக்குவல். அப்படி கொடுத்து பாருங்கள். நான் சொல்கிறது நான் சொல்கிறக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் 3 ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா 2 ஏக்கர் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. ஒரு அரை ஏக்கர் மட்டும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. வித்தியாசத்தை பார்த்துக்குவோம். இந்த டெல்டாவில் நீங்கள் வெற்றி அடைஞ்சால் தான் இயற்கை விவசாயம் பெருகும். 50,000 பேர் இருக்கக்கூடிய எண்ணிக்கை கூடணும்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைஞ்சு ஆகணும். வெற்றி அடைஞ்சாதான் இவருக்கு மட்டும் எப்படி இந்த குறைந்த செலவில் நம்ம 16,000 ரூபா போட்டு பண்ணுறோம், 5,000 ரூபாவில் இவருக்கு எப்படி இப்படி இவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க யோசிப்பாங்க. நீ என்ன தம்பி கொடுக்குற? ஒரு வெற்றி செய்திக்காக சொல்கிறேங்க. நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் தனசேகர்னு ஒரு பையங்க, அவர் என்ன செஞ்சார், அச்சரப்பாக்கம் பக்கத்தில் அவர் என்ன செஞ்சார், KNM 1638 அந்த ரகத்தை போட்டார். அந்த ரகத்தை போடும்போது பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க, எதுக்கு தேவையில்லாத ரகத்தை போடுற, தெரியாத ரகத்தை எதுக்கு போடுற, நாங்கள்லாம் செய்கிறத நீ செய். 1. 2வது, நீ என்ன இயற்கை விவசாயங்கிற, நாங்கள் போகிற பாதை தேஞ்ச பாதையில் போப்பா, அப்போ தான் ஊர் போய் சேர முடியும், நீ என்னத்தையோ பண்ணுறேங்கிற, நீ எப்படி செய்ய முடியும்? 2. 3வது, ஏப்பா உன் மானுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சுப்பா, என்னத்தையோ சாணியை பிடிச்சி கலக்கிக்கிட்டு இருக்கான், அவனை இப்போ வேலைக்கும் போயிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கான், அவனை என்னன்னு சொல்லுப்பா அவங்க அப்பாட்ட. இதெல்லாம் மீறி அந்த பையன் ஒரு வெறியோடு செஞ்சாப்புல. இப்போ என்ன தெரியுங்களா நிலமை, இப்போ நாளைக்கு அறுவடை. அந்த பையனுக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஆளுங்க வர்றாங்க அந்த பையன்கிட்ட. நீ எப்படி பண்ண, எப்படி பண்ண, எப்படி பண்ண, உனக்கு மட்டும் எப்படி இத்தனை தூர், எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு மணிகள் நிற்கிது, எப்படி நீ உன்னால் முடிஞ்சிச்சு, நாங்களாம் இவ்வளோ கொடுத்து என்னுடைய பயிர் இவ்வளோ வெடிக்கலையே, உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த காரியம்லாம் நமக்கு நடக்கணும்னா ஒரு மனசில் இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது, அதை எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பூதலூர் தஞ்சாவூரில் என்ன பண்ணணும், திருமானூர் அரியலூரில் என்ன பண்ணணும், நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணணும், கடலூரில் காட்டுமன்னார் கோயில்கிட்ட அதே நெல்லை என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை மண்ணுக்கேற்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஒரு விவசாயம் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதுவரையில் என்ன சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். முதல் உங்கள்கிட்ட விதை நெல் கரெக்டாக இருக்கணும். 2வது நாற்றங்கால் சிறப்பாக இருக்கணும். 3வது 45 நாள் வரையிலுமான நடவயல் சூப்பராக இருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போய் கோடை தொடுறப்ப நம்ம தப்பு பண்ணுற மாதிரி எங்கே தப்பு பண்ணுவோம்? பூ வந்த உடனே கதிர்நாவாய் பூச்சி, குருத்து பூச்சி, இந்த 2ம் வந்து உங்களோட பாதி விவசாயத்தை எல்லாமே பண்ணுது. அதுக்கு என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் கையில் எந்த விதமான ஆயுதமும் நம்மகிட்ட இல்லை. ஒரு சில திரவங்களை முன்கூட்டியே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். எப்போ வந்து நமக்கு பூக்க போதோ, பூத்ததில் பூக்கிறதுக்கு 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில கரைசல்களை ரெடி பண்ணணும். என்ன கரைசல் ரெடி பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். 200 லிட்டர் தண்ணிங்க, 200 லிட்டரு தண்ணியில் 200 லிட்டர் ட்ரம்மில் 10 லிட்டரு கோமியம் அல்லது 15 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் மீன் அமிலம், 15 5 20 ஆச்சா? 15 லிட்டர் கோமியம், 5 லிட்டர் மீன் அமிலம், 20 ஆச்சா? அது கூட 2 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய், இதை ஊற்றிக்கங்க, 22 ஆச்சா? மிச்சத்துக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. 15 நாள் சுத்தமாக அது கரைஞ்சி தெளிவாயிரும். இந்த திரவத்தை
10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து அடிங்க. எந்த பயிராக இருந்தாலும், அதாவது அவரைக்காய், கத்திரிக்காய், எதுவாக இருந்தாலும். சொல்கிறது ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை நீங்கள் குறிப்பெடுத்துக்க முடியலனாலும் திருப்பி நீங்கள் கேட்டாலும் நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். 200 லிட்ரு ட்ரம்மில் 15 லிட்ரு கோமியம், 5 லிட்டர் மீன் அமிலம், 20, 2 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய், மிச்சம் தண்ணி மூடி வைங்க. தினசரி கலக்கி விடுங்க. 15 நாள் கழித்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்தடிங்க. இது முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி, இது யார் எதுக்கு? கதினாவாய் பூச்சி, குருத்து பூச்சி. ரெண்டாவது பாயிண்ட், ஏக்கருக்கு 100 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் டேங்கு, 10 டேங்க் அடிப்பீங்க. அதில் 1/2 லிட்ரு வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய் 3ம் கலங்க. நிறைய பேர் நம்ம சீயக்காய் தூளில் கரைக்கணும், காதி சோப்பில் கரைக்கணும். வாய்ப்பு இருந்தால் இந்த 1/2 லிட்டரை ஒரு வாளியில் ஊற்றிக்கங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் சொல்கிற இந்த பவுடர் சோப்பு அதில் போடுங்க. இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பால் மாதிரி வந்துடும். அதை தூக்கி அந்த மிச்சம் இருக்க 95 லிட்டரில் ஊற்றி அடிங்க. என்ன செய்யக்கூடாது? 100 லிட்டரில் ஊற்றிக்கிட்டு கலக்கக்கூடாது. கலக்குனிங்கன்னா கலங்காது. சின்னகளை வச்சு செஞ்சுட்டு ஊற்றிக்கங்க. ஒன்று இல்லைப்பா எனக்கு அது ஆகாது, கரைய மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? 1 ரூபா சிக் ஷாம்பு, இந்த ஷாம்பு விற்கிறாங்கள 1 ரூபா ஷாஷே, அதை வெட்டி உள்ளே போட்டு கரைஞ்சிரும். அதை அடிங்க. 2